கிட்டத்தட்ட 5 வருஷமா பிசிசிஐவே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த பிசிசிஐயோட செக்ரட்டரியான ஜெய்சா அவர்கள் சம்பளமே இல்லாம வேலை பார்த்திருக்காரு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? என்ன மனுஷன் பார்த்தால பச்சை முகம். நம்பிதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். ஏன்னா பிசிசிஐ பொறுத்த வரைக்கும் தலைவர், துணைத் தலைவர், செக்ரட்டரி, செயலாளர், பொருளாளர் இது எல்லாமே வந்து ஒரு கௌரவமான பதவிகள் தானே தவிர இதுக்காக எந்த ஒரு மாத சம்பளமும் அப்படின்ற அடிப்படை விஷயமே அங்கே கிடையாது. டேய் என்னடா லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, கிரிக்கெட் பிளேயர்ஸே கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது அவங்கள ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சுருக்க பிசிசிஐயோட செயலாளர், பிசிசிஐயோட பிரசிடென்ட்டுக்கு எப்படா சம்பளம் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி உங்கள் மனசில் கண்டிப்பாக இருக்கும். பிசிசிஐயை பொறுத்த வரைக்கும் மாத சம்பளம் அப்படின்ற ஒரு விஷயமே அங்கே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஆர்டிக்கலில் எழுதியிருக்காங்க. வேறு எப்படி அவங்களுக்கு வந்து வருமானம் வருது அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பிசிசிஐயை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள பதவிகள் எல்லாமே ஒரு கௌரவமான பதவிகள் தானே தவிர பிசிசிஐயில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே வந்து மாத சம்பளம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. மித்தபடி வந்து அலவன்ஸ் அப்படின்ற முறையில் எக்கச்சக்கமான கோடிகளை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்சா அவர்கள் பிசிசிஐ சம்மந்தமாக வெளிநாட்டுக்கு ஏதாவது ஒரு மீட்டிங்கோ அல்லது ஒரு கிரிக்கெட் விவகாரத்தை பற்றி பேசுகிறதுக்கோ போனார் அப்படின்னா அவருக்கு அலவன்ஸ் மட்டும் 80,000 ஒரு நாளைக்கு 80,000 ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்களாமா. அதுவே வந்து இந்தியாவில் வேறு ஏதாவது ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கை கண்டென்ட் பண்ணுறதுக்கு போனார் அப்படின்னா அதில் பாதி 40,000 ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்களாமா அலவன்ஸ் மட்டும். அது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு மாநிலங்களில் நடத்தப்படக்கூடிய உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா வந்து ரஞ்சி டிராஃபிக்கான கிரிக்கெட் போட்டிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி போட்டிகளை நேரில் பார்க்க அவர் போனார் அப்படின்னாவே ஒரு நாளைக்கு 30,000 ரூபாய் வரைக்கும் அலவன்ஸ் கொடுக்குறாங்களாமா பிசிசிஐயில். என்னடா இப்போ தான் சம்பளமே இல்லாமல் வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னியடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன, நானும் அந்த ஆர்டிக்கலில் ஃபஸ்ட்டு படிக்கும்போது அப்படி தாங்க படித்து இன்ட்ரெஸ்ட்டாக படித்தேன். கடைசியில் பார்த்தா சம்பளமே இல்லாமல் வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலவன்ஸ் மூலியமாக எக்கச்சக்க கோடிகளை வந்து சம்பாரிச்சிட்டு இருக்கானுங்க இவனுங்களாம். இதே மாதிரி தாங்க ஐசிசிலையும் நடந்துட்டு இருக்காமா. அதாவது சம்பளம் அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லையா, ஆனால் அலவன்ஸ் மட்டும் 30,000லேருந்து 80,000 ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களாமா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் அந்த லைக் பட்டனை மட்டும் அப்படியே லைட்டாக தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்.